இருக்கத்தான் செய்கிறது. රජතුමාගේ ගෙදර ඉඳලා එංගන්නාගේ නිවස දක්වා දුක තිබෙනවා. படித்தவர்கள் வீடுகளிலிருந்து பாமரனுடைய வீடுகள் வரையும் கவலை இருக்கத்தான் செய்கிறது. නූගත් මිනිස්යාගේ ඉඳලා නූගත් මිනිස්යා දක්වා දුක තිබෙනවා. ஆனால் காகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். නමුත් පරවින් බලන්න, කාකන් බලන්න, වනේ පුෂ්පයන් මල් බලන්න. அவர்கள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ඒවා වපුරන්නෙත් නැහැ, කපන්නෙත් නැහැ, ගබඩාවල රැස් කරන්නේ. நம்பிக்கையும் இல்லாதவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் வீணாகி பலவீனப்பட்டு தோல்விகளே கடந்து போய் விடுவோம். දෙවියන් වාසය කරේ නියම ඇදහිල්ල බලාපොරොත්තු අපි තියාගෙන හිටියේ නැත්නම් අපගේ දේවල් සියල්ල නිෂ්ඵල වෙලා ඒවා පළ කර නැති දේවල් වෙන්නට යනවා. உங்களுடைய சரீரங்களே சோர்வுகளையும் கலைகளையும் துக்கங்களையும் கொண்டு வந்து திரும்ப திரும்ப உனக்கு என்ன முடியும், முன்னால் என்ன செய்ய முடியும் என்று சத்ருவானன் ஒரு காதுகளை நுழைத்துக் கொண்டிருப்பான். ඔබගේ ජීවිතයේ දුක, පීඩාවන්, අභියෝග ගෙනල්ලා අපර මොනවද කරන්න පුළුවන් කියන තත්ත්වයට ඔබ පත් කරලා ඔබ වේදනාවට පත් කරයි. இதுக்கு வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ඔබගේ ජීවිතේ පොරබැදීම් තිබෙනවා. எபேசியர் 6:12 ඒපීසි 6 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි எந்த පදය. போராட்டம்? யாரோடு போராட்டம்? කාත් එක්කද පොරබැදීමක්? அரசாங்கத்தோடு ஆர்ப்பாட்டமா? රජයත් එක්කද පොරබැදීමක්? பாராளுமன்றத்தோடு போராட்டமா? පාර්ලිමේන්තුවත් එක්කද පොරබැදීමක්? கடவுளோடு போராட்டமா? නැත්නම් කාත් එක්කද அடுத்த வீட்டுக்காரனோடு போராட்டமா? අල්ලපු ගෙදර එක්කනත් வேலை එක්කද செய்யற இடத்துல போராட்டமா? වැඩ කරන තැන පොරබැදීමද? போராட்டம் உண்டு உங்களுக்கு. போராட்டம் திබ வேண்டிய பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கிறது தான். දෙවියන් වාසගේ දරුවන්ට සටනක් சாதாரண போராட்டம் அல்ல, සාමාන්‍ය පොරබැදීමක්. ஆவிக்குரிய போராட்டங்கள். ආත්මික පොරබැදීම. வான சேனைகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. සේනාව සමග පොරබැදීම තිබෙනවා. அந்தகார லோகாதிபதியோடு போராட்டம் உண்டு. අන්ධකාර ලෝකාධිපතීන් සමග